சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட் கையால தான் நமக்கு வந்து கிடைச்சது. நல்லா உட்காந்து ஹாயா நாங்க வந்து பசங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பிரெட் ஆம்லேட் அது கூட வந்து சிக்கன் சாசேஜ் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரா சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி மதியம் லஞ்ச் நம்ம வந்து சிம்பிளா பண்ணலாம், நமக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு கலரி புளிச்சாறு வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அரிசி வந்து கலைஞ்சு ஃபர்ஸ்ட் 2 தடவை எடுத்துடணும். அப்புறம் 3வது 4வது தண்ணி வந்து அந்த கழனி தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி கலைஞ்ச தண்ணி, அதுல வந்து புளி ஊற போட்டு கரைச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அது கூட வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இதுல கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிட்டு இதுல வந்து நம்ம இந்த கழனி தண்ணியில வந்து கரைச்சி வச்ச புளியையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான கள்ளி புளிச்சா ரெடி ஆயிடுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா சாதம் குக்கர்ல வச்சு விட்டாச்சு. தேங்காய் துவையல் வந்து நல்ல காம்பினேஷனா இருக்கும் இந்த கழனி புளிச்சாருக்கு. சோறு சூப்பரா ரெடி. நேத்து பண்ண கருவாடு தூக்கெல்லாம் வச்சு செம்மையா சாப்பிட்டோம். இது வந்து காரைக்குடி மதுரை ஸ்பெஷலுங்க.